நீல பறவையும் 3 விதிகளும். ஜப்பானில் ஒரு வேடன் காட்டில் ஒரு அழகான நீல நிற பறவையை பிடித்தான். அந்த பறவை மிகவும் சிறியது, ஆனால் அதற்கு பேசும் சக்தி இருந்தது. வேடன் அதை சமைத்து சாப்பிட நினைத்த போது அந்த பறவை அவனிடம் கெஞ்சியது. என்னை விட்டுவிடுங்கள், நான் மிகவும் சிறியவள். என்னை சாப்பிட்டால் உங்கள் பசி கூட அடங்காது. ஆனால் நீங்கள் என்னை விடுவித்தால் உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும் 3 பொன்னான விதிகளை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். வேடனும் ஆர்வம் கொண்டு, சரி, அந்த விதிகளைச் சொல், நான் உன்னை விட்டுவிடுகிறேன் என்றான். முதல் விதி, இழந்த ஒரு காரியத்திற்காக எப்போதும் வருத்தப்படாதே. இரண்டாவது விதி, ஆதாரமில்லாத அல்லது நம்ப முடியாத ஒரு விஷயத்தை எப்போதும் நம்பாதே. மூன்றாவது விதி, உன்னால் எட்ட முடியாத உயரத்திற்கு தாவ முயற்சி செய்யாதே. இந்த 3 விதிகளை கேட்டவுடன் வேடன் திருப்தியடைந்து பறவையை வானில் பறக்க விட்டான். பறவை ஒரு உயரமான மரக்கிளையில் சென்று அமர்ந்தது. அங்கிருந்து அது பலமாக சிரிக்கத் தொடங்கியது. வேடன், ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டான். அதற்கு பறவை, மூடனே, என் வயிற்றுக்குள் ஒரு பெரிய வைரம் இருக்கிறது. நீ என்னை சாப்பிட்டிருந்தால் அந்த வைரம் உனக்கு கிடைத்திருக்கும். நீ இன்று உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரனாக மாறியிருப்பாய். ஆனால் என்னை விட்டுவிட்டாயே. இதை கேட்ட வேடன் பதற்றமடைந்தான். ஐயோ, இவ்வளவு பெரிய வைரத்தை தொலைத்து விட்டேனே என்று தலையில் அடித்துக்கொண்டு அழுதான். பிறகு மெல்ல மரத்தில் ஏறி அந்த பறவையை மீண்டும் பிடிக்க முயன்றான். ஆனால் மரம் மிகவும் உயரமாக இருந்ததால் பாதியிலேயே வழுக்கி தரை தட்டி